வணக்கம். அரிசி திரைப்படத்தின் இயக்குனர் திரு எஸ் ஏ விஜயகுமார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். திரைப்படம் குறித்தும் அவருடைய திரைப்பட பயணங்கள் குறித்தும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். விரைவில் திரைக்கு வர இருக்கிற அந்த படத்தின் வெற்றி பெறுவதற்கு நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அந்த படம் குறித்து விரிவான தகவல்களை நம்ம பார்வையாளர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம் சார். அரிசி என்கிற திரைப்படத்தை கேட்குறீங்க. அந்த தலைப்பே வித்தியாசமாக இருக்குது. அதே இந்த அரிசிங்கிறது ரொம்ப இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். இந்த தலைப்பு குறிப்பிட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? இல்லை, அது வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. விவசாயத்தை பற்றி பண்ணணும்னு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயம் கிட்டத்தட்ட எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு அழிவு நிலை நோக்கி போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம பேசிக்காக விவசாய ஃபேமிலியில் நம்ம பாரம்பரியம்லாம் விவசாயம் தான். இன்றைக்கி நாகரிக உலகத்தில் எவ்வளோ வளர்ச்சிகள் எதை நோக்கி போனாலும் பார்த்திங்கனாக்கா, எதிர்கால தலைமுறைக்கு உணவுங்கிற விஷயத்தை இன்றைக்கே பார்த்திங்கன்னா உணவுடைய வகைகளே மாறி போய் நிற்கிது. இன்னும் ஒரு 25, 30, 50 வருஷத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த தலைமுறைக்கு இந்த அரிசினா என்ன அப்படின்னு எப்படி தெரிய வரும்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வரலாறுலாம் நீங்கள் நம்ம படித்து பார்த்து நிறைய விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பழமையான ஒரு வரலாற்று பதிவுகள்லாம் பார்க்குறோம். அரிசிக்கான ஒரு பதிவு வேணும் இல்லைங்களா? அரிசிக்கான ஒரு பதிவு வேணும். நான் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரன், முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவன். வேறு எந்த தொழிலும் நம்ம மக்களுக்கு அந்த தஞ்சாவூர் மக்களுக்கு எதுவும் தெரியாது. 3 வேளையும் அரிசி சோறு தான். புரியுங்களா? காலையில் அதை சாப்பிட்டேன், மதியம் இதை சாப்பிட்டேன், நைட்டுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது. காலையிலையும் பழைய சோறு, மதியமும் சுடு சோறு, நைட்டும் சோறு தான். புரியுங்களா? 3 வேளையும் சோறு தின்னு வளர்ந்த குடும்பம் நமக்கு. இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிறோம், சினிமாவில் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி சாப்பாடுங்கிறது ரொம்ப அபூர்வமான சாப்பாடாக பார்க்கப்படுற சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அரிசியினுடைய மகத்துவம் பாதி பேருக்குன்னு தெரியல. முதல்ல அரிசி எப்படி உருவாகுதுங்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி வருங்கால தலைமுறைக்கெல்லாம் பார்த்தோன்னா அரிசி எப்படின்னா, அது ஏதோ ஒரு மெட்டீரியல்லேருந்து கிடைக்கக்கூடிய அது ஒரு மெட்டீரியல் மாரி ஆகிடும் போல இருக்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப நம்ம அரிசியை பற்றின ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி, விவசாயம் சார்ந்த ஒரு விஷயம்னாவே அதனோட மையக்கர் விவசாயத்தில் ஆரம்பித்தாலும் அதனோட முடிவு அரிசியில் தான் இருக்கும். அதை தான் நேரடி தலைப்பாகவே அதுக்கு அரிசின்னு வச்சுட்டோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 10 படம் வந்தாலும் நம்ம நேரடியாக அரிசியோடைய மகத்துவம் என்ன, அதோட மகிமை என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை எப்படி பாதுகாத்து பக்குவமாக கொண்டு கொடுக்க போகிறோம் அப்படி ஒரு விஷயத்தை முழுக்க சொல்கிறதுனால அதுக்கு அரிசின்னு ஒரு தலைப்பு வச்சு அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். சிறப்பு. இது அந்த விவசாயம் சார்ந்த ஒரு பிரச்சனை மையமாக இல்லை, விவசாயம்னாவே அரிசி தாங்க. மீதி எல்லாம் ஒரு ஊடு பயிர் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு பயிர் பண்ணுறப்ப இடையில அந்த உளுந்து பயிரெலாம் போடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி மீதி இருக்கிற எதுவாக இருந்தாலும் ஊடு பயிர் தான். அது கம்பு, சோளம், பயிர், உளுந்து, பச்சை பயிர், தட்டாணி எல்லாமே. ஆனால் விவசாயம்னாவே அரிசி தான், நெல் தான். புரியுங்களா? அதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. முதன்மையானது விஷயங்க. நீங்கள் 3 வேளையும் உளுந்து திங்க முடியுமா? 3 வேளையும் பயிர் வறுத்து திங்க முடியுமா? 3 வேளையும் சோளத்தை வறுத்து முடியவே முடியாது. புரியுங்களா? அது ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு உணவு, அற்புதமான உணவு. அதை நம்ம எந்த அளவுக்கு அதை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம், அதை எந்த அளவுக்கு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறோங்கிறதும் தான் அதுக்கான விஷயம். இந்த படத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் ஐயா நடிச்சிருக்காங்க. அவங்கள நடிக்க வைக்கணுங்கிறது உங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் உருவாங்க? அதுக்கு எனக்கு தெரியல அது எப்படின்னு. இல்லை, இது வரைக்கும் அவர் ரொம்ப ஒரு கட்சி சினிமாவைகளுக்கு அவர் தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு காரணம்? இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த அரிசி பற்றி பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்னோடய நண்பர்களாக இருக்கட்டும், என்னோட உதவியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு நடிகரை ரெஃபர் பண்ணாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அவங்களும் நிறைய நடிச்சிட்டாங்க. புதுசாக ஒருத்தவங்க. ரெண்டாவது கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால விவசாயம் சம்பந்தமாக அவர் அந்த ஒரு நோக்கத்தெல்லாம் போகலை. இதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் வேணுங்க. அது ஒரு செலிபிரிட்டியாக இருக்கணும், இந்த மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய ஆளாக. விஜயகுமார் பிடிச்சாங்க. இவர் பக்கம் ஒரு சிந்தனை எப்படி திரும்பினுச்சு அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்படி திரும்பி பார்க்குறப்ப தான் நமக்கு முத்தரசன் ஐயா கிடைக்கலாம். வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சார் கிட்டத்தட்ட 17-18 வயசுக்குள்ளே இந்த ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த கொள்கையை உள்வாங்கிக்கிட்டு அந்த கட்சியினுடைய வழியாக பயணம் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி அவர் தூக்கத்தில் எழுப்பி விட்டால் கூட
புரியுங்களா? அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த கூலி தொழிலாளிகளான விஷயத்தை மட்டும்தான் மையமாக எடுத்து போராட்டமாக இருக்கட்டும், கோஷமாக இருக்கட்டும், அறப்போராட்டமாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், உண்ணாவிரதமாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கூலி தொழிலாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். ஸோ அவருக்கும் நம்ம எடுக்கிற அந்த கதைக்களத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தென் தஞ்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கட்சியினுடைய வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்கும். தமிழகத்தில் தென் தஞ்சை, கீழ தஞ்சை, புரியுங்களா? அதனுடைய பிரதான நெல் தான் இருக்கும். அப்படி சேரும் சகதமாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெரிய ஒரு இல்லைங்களா, அவர் ஐயாவுக்கு இதில் கடந்து வந்து தான் கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ளே நுழைஞ்சிருப்பார். அதனால் அது அவருக்கு 100க்கு 100 பொருத்தமான ஒரு ஆளாக இருந்தார். ஆமாம், நடிச்சிருக்கனால வந்து அந்த படம் கொஞ்சம் சேரும், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அந்த இதுக்கு முன்னாடி தஞ்சை மாவட்டங்களில் விவசாய கூலிகள் நிறைய கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அந்த படத்துல ஏதாவது சாயல அந்த மாதிரி அரசியலை நான் உள்ள கொண்டுட்டு வரலங்க. முழுக்க ஒரு அனைத்து தரப்பு மக்களும் இது ஒரு ஆதரிக்க ஒரு விஷயமா இருக்கும். கரெக்டு தான். விவசாய கூலிகளுடைய வேதனைகளும் அது இருக்கு. அது வந்து அது மட்டுமே அதை நான் சொல்லவே இல்லை. ஆமா, அதெல்லாம் ஏன் நான் வந்து பிரதான விஷயத்தை கை வச்சிருக்கேன். இது இருந்தா தான் நீ கூலி போராட்டம் பண்ண முடியும், கூலி கேட்க முடியும். ஆமா, இதை பாதுகாத்துங்க. அதுக்கப்புறம் வேலை செய்யறவனுக்கு சோறு தண்ணி கூலி கீழிலாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, அதெல்லாம் யூனியனுக்கு அப்புறம் விவசாயமே இல்லைங்கிறப்ப அப்புறம் கூலி தொழிலாளிக்கு இங்கே என்ன வேலை இருக்க போகுது, அது எங்கே நீ பாதுகாக்க போகிற? அதுதான் மெயின். இதில் தஞ்சாவூர் மாவட்டம் அந்த விவசாய பூமியிலிருந்து சில திரைத்துறைக்கு வந்திருக்கீங்க. திரைத்துறையில் வந்து நம்ம போகணும், படம் இயக்கணுங்கிற எப்படி ஏற்பட்டது, அதுக்கு என்ன காரணம்? அது எப்படி வந்து சின்ன வயசில் சினிமா பார்க்குற ஆர்வம் இருக்குது. நான் படிக்கிற இடத்துல வந்து ட்ராமா பண்ணணும். அது பேசிக்காகவே நான் வந்து ஒரு ஓவியர். எப்போதமாக அந்த ஓவியங்கிறது ஒரு உயர்ந்தமான ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலை ஓவியம்ங்கிறது இல்லைங்களா. அது எனக்கு பேசிக்காகவே நான் எந்த இதெல்லாம் ட்ரைனிங் பேசிக்காகவே எனக்கு வந்துச்சு. அது வந்தப்போ நான் வரைவேன். அப்படி கவிதை எழுதினேன். அப்புறம் கதை எழுதக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. படிக்கிற காலத்தில் கூட வாத்தியார் பாடம் நடத்தினா நான் வந்து ஒரு சின்ன கதை எழுதிட்டு உட்காந்துக்கிட்டு அதுக்கான படங்கள்லாம் வரைஞ்சி அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா. அப்படியே வர்றப்போ ட்ராமா பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். அந்த ட்ராமா பண்ணுன்னு தான் நமக்கு வந்து சினிமா மேலே வரக்கூடிய ஒரு ஆசை, அந்த ஒரு வெறித்தனமான ஒரு காதல் அதனுடைய. அப்புறம் இளையராஜா சார் சாங் இருக்கு இல்லைங்களா, ராஜா சார் சாங் வந்து அதை கேட்டாவே நமக்கு நம்மளும் உடனே சினிமாவுக்கு போகணும், நம்மளையும் சாதிக்கணும் அப்படிங்கிற வேகத்தை. இன்னைக்கு சினிமாவுக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இளையராஜா சார் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த ஒரு உந்துதல். அடுத்ததா இதான் கேட்கலான்னு, இளையராஜா அவர்களுடைய இசை இந்த படத்துக்கு பெரிய பலமா இருக்கும், வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும். கண்டிப்பாங்க. அவருடைய ஒரு சூழல் எப்படி உருவாட்டுது, இல்ல இந்த படத்துக்கு கண்டிப்பா அவரு தான் இசையமைக்கணுங்கிற தேவை? ஆமா, நம்ம வந்து ஒரு விவசாயத்தை தொட்டு பண்றோம். விவசாயத்துக்கும் இளையராஜாவுக்கும் எவ்வளோ ஒரு நெருக்கம். கண்டிப்பா அவர் ரத்தத்தில் அவரை தவிர இந்த படத்திற்கு வேற யாராலும் எல்லாரும் பண்ணலாம். நிறைய இசையமைப்பாளர் இருக்கிறாங்க. இல்லைங்களா, ஒரு அதிகபட்ச நுணுக்கம் இல்லை. அது அவரால் தான் அதை பண்ண முடியுங்கிறது தான் 100% உண்மை. பலமே அவரு தான். மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான கண்டிப்பா. அவர் வந்து இன்னைக்கு ஒரு இளைய தலைமுறையில வந்து மனசுல இடம் பிடிச்ச ஒரு நடிகர். யாரு? நம்ம சமுத்திரகனி சார், மனிதநேயர். ஆமா, எல்லாம் சொல்லலாம். ஆமா, ரசிக்கக்கூடிய தவறான வழிகாட்டுதல் இருக்காது. நீங்க சின்ன அவர் பண்ண எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஒரு சாட்டையடியான இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு சாட்டையடியான ஒரு படங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். மக்கள் மத்தியில், இன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் அவர் மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு இடமும் பிடிச்சிருக்காங்க சமுத்திரகனி சார். அப்போ இந்த கேரக்டரை ஒரு முத்தரசன் ஐயாவை ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற முத்தரசன் ஒரு அரசியல் ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு முத்தரசன் ஐயா வச்சு நம்ம பண்ணுறோம்னா அவரோட வழித்தொண்டெல்லாம் யார் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. அதற்கு சரியான ஆள் யாருனாக்கா சமுத்திரகனி சார். ஆமா, அந்த கேரக்டரை பின்தொடர்ந்து ஒரு ஃபாலோவர்ஸ்னு வர்றப்போ அந்த ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்கணுங்கிறப்போ சமுத்திரகனி சார் கரெக்டாக இருந்தார். அதனால தான் நாங்கள் அவரை அணுகணும், நம்மளுக்கு சொன்னோம். அவரும் சந்தோஷமா எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கிட்டார். சில பேர் நான் பார்க்குறேன், யோசிக்கிறேன், டேட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சரி அப்படிலாம் கிடையாது. முத்தரசன் ஐயா இருக்கா, அப்போ இது ஒரு சரியான ஒரு ஏதோ ஒரு நல்ல
மிகப்பெரிய வெற்றி அதுதான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்கல்ல. இளையராஜா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, சமுத்திரகனி தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த படம் வந்து கண்டிப்பா படமாக தான். ஒரு சமுத்திரகனி சார் அப்படிதான் கேட்டாரு, முத்துராமன் எப்படி ஒத்துக்கிட்டாரு முதல்ல அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் ஏங்க நான் என்னங்க கதை கேட்குறது, ஐயாவே ஒத்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாருங்கிறப்ப அதுக்கு நம்மளாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணுங்க. எப்போன்னு சொல்லுங்கள், நான் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், எத்தனை நாள் வேணும்னு சொல்லுங்கள், இதான் கேட்டார். ஒன்றை இழந்துதான் ஒன்றை அடைய முடியுங்கிறது விதி. திரைப்படத்துக்கு வர்றதுக்காக நீங்க என்னென்ன இழந்துட்டு உறவுகளை இழந்திருக்கேன், மிகப்பெரிய விஷயத்த, அவ்வளவுதான். அதோட இழக்கிறது உலகத்துல வேற என்ன இருக்கு? உறவுகள் முக்கியமான, அதுதான் முக்கியம் இந்த உலகத்துல. பொருளாதாரம்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும், அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. இப்போ என்னன்னா எனக்கு வந்து 5 ஆத்தா 3 தாத்தா, புரியுங்களா? அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் இல்லை. எதுவும் சொல்கிறேன், என்ன வளர்த்து நல்லது கெட்டது இந்த உலகத்தில் பண்ணதெல்லாம் எங்கள் 5 ஆத்தா 3 தாத்தா, இன்னும் எத்தனையோ உறவுகள், அவங்களோட வாழ வேண்டிய கட்டாயம் இல்லாமல் வந்து அதெல்லாம் இழப்பு தான் நமக்கு. அது ஒரு பேரனா இருந்து எங்கள் ஆத்தாட்ட நம்ம வந்து ஒரு இடத்த அடையணுங்கிறது மிக நிறைய பெரும் போராட்டம். எனக்கு மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே ஒரு ஊரை விட்டு ஊர் வர அத்தனை பேருமே இழக்க வேண்டிய முதல் இழப்பு உறவுகள் தான். அது நாட் ஓன்லி சினிமா, அது எந்த தொழில் சார்ந்து ஒருத்தன் ஊரை விட்டு ஊர் புறப்பட்டு வெளி ஊர் ஓடுறானோ அவன் முதல்ல இழக்கிற முதல் விஷயம் எதுன்னா உறவுகள். அந்த உறவுகள் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சம்பாதிச்சாலும் அடைஞ்சிடலாம், ஆனால் இழந்த உறவுகளை அது வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த திரைப்படத்தை வந்து நீங்க செஞ்சுட்டு அந்த அனுபவத்தை வந்து முதல்ல நான் சோலா கிரியேஷன்ஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே கம்பெனி அசிஸ்டன்டேட்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் ராஜகிரண் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். ராஜகிரண் சார்ட்ட எல்லா மெட்ராஸா படத்தில் உதவி இயக்குனராக இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து 2-3 படங்கள் பண்ணேன். அப்புறம் நம்ம சிங்கம்புலி சார்ட்ட வந்து ரெட்டு அஜித் சார் பண்ண படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, ஆமாம். அப்புறம் அதற்கப்புறமும் இந்த கொரோனாவுக்கு முன்னால ஒரு 4-5 படங்கள் நண்பர்களுக்கு கிளம்பி கோஆர்டினேட்டராக இருந்து நிறைய ஸ்பாட் ஒர்க் இருக்கட்டும், டிஸ்கஷனாக இருக்கட்டும், ஆனால் சினிமாக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கணும், பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். என்னோட முயற்சிகள் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் எந்த ஒர்க்கு வந்தாலும் வேணாங்காமல் அந்த இடத்துல போயிட்டு ஸ்பாட் ஒர்க்காக கூப்பிடுவாங்க, திடீர்னு டிஸ்கஷன் கூப்பிடுவாங்க, திடீர்னு வந்து ஒரு ஸ்டோரி போர்டு பண்ணி கூப்பிடுவாங்க, திடீர்னு சாங். அப்புறம் வந்து தெலுங்கு டு தமிழ் வந்த படங்கள் ஒரு 10 படத்துக்கு பாடல் எழுதியிருக்கேன். ஆமாம், ஆனால் சினிமாவை சுற்றி சினிமாக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி வெளில போயிடக்கூடாதுங்களை மட்டும் நான் ஜாக்கிரதையாக இருந்தேன். எல்லாருமே இதில் வந்து சமுத்திரகனி சார், சுப்பிரமணியேஸ்வர் சார், அப்புறம் வந்து சிசர் மனோகர் சார், அப்புறம் நம்ம இப்படி ஒரு முக்கியமாக 3-4 பேர் தான் அதில் வந்து பிரபலங்கள் பெரிய அளவில். மீதி எல்லாமே நம்மளால் இந்த படத்தில் அறிமுகமாக தான் ஆகியிருக்கிறாங்க. மீதி ஏகப்பட்ட பேர், அதான் சொல்கிறேன், சமுத்திரகனி சார், சுப்பிரமணிய சார், சிசர் மனோகர் சார், இந்த 3 பேரை தவிர மீதி. ஆமாம், இந்த பிக் பாஸ் தாமரை இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொல்லக்கூடாது. அதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படத்தில் அரிசி படத்தில் அறிமுகமாக இருக்கிறாங்க. இளையராஜா அவர்களுடைய இசை பாடல்கள் எப்படி அதெல்லாம் சொல்ல ராஜா சார் பாட்டது பிரமாதம் நல்லா வந்துருக்கு, பெரிய லெவலில் பேசப்படுறான். இந்த 2024ஆம் ஆண்டுக்கான பாடலாக அந்த பாடல் வெளியீட்டு விழா நடந்ததற்கு அப்புறம் இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய அளவில் அந்த பாட்டு கிட்டாகும், சோசியல் மீடியா வரையும் போய் நிற்கும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு இந்த நேர நெருக்கடியில் நமக்கு நேரம் ஒதுக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்கீங்க. நம்மளோட பார்வையாளர்கள் நீங்கள் பேசுகிறீங்க. இது என்னென்ன டுடே மீடியா அமிர்தம் டுடே மீடியா சோஷியல் மீடியா நிறுவனத்தினருக்கும் எனது சார்பாகவும் இதை பார்வையாளராக இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.